10 வருஷமா ஊர் பக்கமே தலை காட்டாத மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை? வேற என்ன, பொண்ணு சமைஞ்சிருக்கும், அதான் பிரச்சனை. ஏனாத்தா போன வருஷம் தான் அவன் பெரிய மனுஷி ஆயிட்டான்னு லெட்டர் வந்துச்சு. நீதான் காசு செலவாம நாங்க எல்லாம் போக வேண்டாம்ட்டு பச்சோலை கட்ட சான்ஸ் போச்சு. தின்னுட்டாவது வந்திருப்போம். டேய், நீ திங்கிறதுலயே இரு. அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நாம தான். கவிதாவே அவங்க 2 பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும். கல்யாண பேச்சு பேசத்தான் வர்றான். வீட்டோட மாப்பிளையா இருக்க உங்களை விட்டா விவஸ்தை கட்டவன் வேற எவன்டா இருக்க? கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா என்ன தப்புங்கிற? ஏண்டா பெரிய தம்பி, மாப்பிள்ள சரி, அது என்னோட வீட்டோட மாப்பிள்ள. அது ஒண்ணும் இல்லடா. காலையில சுண்ட வச்ச பாலு ஒரு அரைப்படி, அப்புறம் போய் பல்லு தேய்ச்சிட்டு வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர், டிஃபன் வந்து நல்ல ஒரு 7-8 தோசை, 3 பூரி, 4 இட்லி நல்லா செமிச்சு அழுத்திட வேண்டியது. அப்புறம் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம்னா மத்தியானம் வந்துருமா, நல்லா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா சளிப்பா இருக்கும்ல, மத்தியானம் தூங்கிட வேண்டியது. தூக்கம் கலையறதுக்காக ஒரு படி டீ. இப்படி எப்படின்னு ஆயிடுச்சுன்னா ராத்திரி வந்துரு மறுபடியும் நல்லா செமிச்சு ஒரு புடி புடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது. என்ன ஒரு 6 மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியாக்காரி லேசா சொல்லி காட்டுவா, இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது. அத்தா, நம்ம அப்புச்சி கூட இப்படிதான் இருந்ததா கேள்விப்பட்டோம். தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிடும். சமயத்துல எரும மாடு கோச்சுக்கிட்டு அடச்சி வாய முடுறா. எப்ப பார்த்தாலும் சோத்த பத்தியே பேசிக்கிட்டு. உங்களை கட்டிக்கு போறவ வர்றா, அவளுக்கு முன்னாடி கண்ணுக்கு அழகா லட்சணமா நடந்துக்குங்க. உங்க 2 பேர்ல எவனை கட்டிக்கு போறமோ அவ தவியா தவிக்கும். அடிகாரடி, ஏண்டி நான் கேக்குறேன்ல, விஷயத்த சொல்லு. ஒன்னதானே ஏண்டி அழுகுற? பெரியவன் நான் கேக்குறேன்ல, சொல்லேண்டி. ஏண்டி தடிச்சு நீதான் என்னன்னு சொல்லேண்டி. எனக்கு தெரியாது, இவளே கேளுங்க பாரு. ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு, இல்லன்னா எந்திரிச்சு போயிடு. வாயில ஊமையாவா இருக்கு, சொல்லேண்டி. இல்லாத்தா, சூலூர்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமா. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஆத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? நீங்க மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கும்? இல்லைங்க ஆத்தா, பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு என்ன போட்டு மொத்து போட்டா. நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆத்தா உன்னை ஏண்டி மொத்து மொத்துனா? அது என்னமோ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அது மாப்பிள்ளையோட அப்பனாமா. சண்டாளி, மாப்பிள்ளையோட அப்பளையா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டோம், வந்திருந்த கூட்டத்திலேயே அந்த ஆளுதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருந்தான். ஏண்டி மாப்பிள்ள பையன் வரலையா? வந்திருந்தான். அந்த ஆளுக்கு தலை சொட்ட. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்டை ஆயிடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுகல. தலைய ஒரு சிலுப்புனாருன்னா ஈரு பேரெல்லாம் அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். சின்ன தம்பி, உனக்கும் பேணு பாக்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லண்டா. ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஒரே சேரும் சேகரியமா இருக்கு. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? போட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்ன பத்தியா? அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியும். அவங்க எல்லாம் சீசனை கூட்டிட்டு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்கு ஒரு கௌரவம் இருக்குல்ல, 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கவர்க்கெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கிறதா இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டா அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போங்கடா, வேலையை பார்த்துட்டு இவனுங்களா 200 ரூபாயா? 200 ரூபாய் கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஏற்கனவே அது சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். யா சின்ன தம்பி, மண்ண குழந்தை மேலேயே போடுற. பம்படி மாசே, இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவன் வந்துருவா. ஒன்னுலடா அவள, நமக்கு 2 நாள் தான் டைம், முயற்சி பண்ணிக்க. கட்ட வீதி கலகலக்கும் அத்த மக அவன் நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கு அத்த மக அவன் நடந்து வந்தா. பக்கத்தா பிஞ்சு பாகம். இப்படி செலவு பண்ணலாம், இப்படி செலவு பண்ணலாம்.
கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க, வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அது மாமனுக்கு. ஆத்தா, கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடுறதுக்கு எவர் சில்வர் தட்டு. ஏது கொஞ்சம் விட்டு மேல காலத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குதா? கேட்டமே இளவு விட்டு போயிட்டான. ஏண்டா மைக் செட் கூட கிடைக்கல? செத்தது மைக் செட்டுக்காரன் தான். என்னடா அது பெரிய இளவா போச்சு இது? என்னடா இந்த பழைய தகர டப்பா, ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்கம் போடு. முடிஞ்சா நீ அங்கேயே படுத்து. வணக்கம் மாமா. என்ன மாப்பிள, சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. ஜி மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள, பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா, நம்ம கவிதாவுங்களா? ஆமா. நல்லா இருக்கு. டேய், மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணு. மாமா, அத்தை வாங்க. அத்தை சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளக்கார தொட மாதிரி இருக்கேயா? பட்டத்துக்கு போனதும் அம்மா மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உன் பொண்டாட்டி எங்க? இதோ வரல. வா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா, மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போனேன், இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அத வர பாராடா. ஏ ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா, செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயையோ ஆத்தா, ஏத்தா பயந்து போயிட்டியா? சும்மா போய் மிச்சரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வா, என்ன பெத்த ஆத்தா. என் மூஞ்சில போட்டு இருக்கேன். இருக்கு. என் மூஞ்சில மூஞ்சில எத்தனை போட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணு இல்ல. மருமகளே, சிலேபி தின்னாட்டா? வேண்டாட்ட. கல்யாணம் தான் வாக்கப்பட்டா, இப்ப என்ன சும்மா வேண்டாட்டா? அத்தா அத்தாதான் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா இப்படித்தான் நல்லா சாப்பிடுறேன். Eat Kavi. I think they have a peculiar taste. Yes, sir, Kavita. யா யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங் அவன். நீங்களா? யா. யாத்தா, சிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையா நீ? நீங்க தானே பண்ணீங்க பாத்தீங்க. யா, ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா, ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. மட்டுமா? ஜிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, வெயிட் போடும். காராபுரியாவது சாப்பிட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி, உனக்காக புது டம்ளர் தான் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன். எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு. அதனாலதான் அவ வெளியில போயிட்டேன். அவ கிடக்குறா. குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும், புறப்பட்டு வரேன்னு எழுதி இருந்தியே. அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை? ஒண்ணும் இல்ல, அவளும் படிப்ப முடிச்சுட்டா. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம்டா. நான் சொல்லல, அதேதான்டா, அதேதான். மாப்பிள கூட பார்த்துட்டேன். மாப்பிள கூட திருப்பூர் தான். பைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளியோட பையன். இந்தடா. ஏலே, இந்தடா.
அவங்கள விட்டுட்டு வேற மாப்பிளைய பார்த்து முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன் நீ. என்னமா அர்த்தமெல்லாம் பேசுறேன்? இந்த பசங்களுக்கு எப்படிமா கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? டேய், அம்மா, நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல. உனக்கு நான் பிள்ளைங்கிறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்புங்கிறது தான் முக்கியம். அவன் படிச்சவா, அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன். வசதியாவே வாழ்ந்தவா, அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன். இதுல என்ன தப்புங்கிற? ஆமாடா, இந்த ஆனமலைக்காரி புட்டு விட்டு அன்னைக்கு உன்னை படிக்க வைக்கலன்னா நீ படிச்சிருப்ப, உன் மகளும் வசதியா வாழ்ந்திருப்பா. டேய், நீ பொண்ணு கொடுக்க வேண்டாம்டா. இந்த வீட்டுல மூணு மாப்பிள்ளை இருக்கானுங்களே, மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டியா நீ? ஏய், சொத்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். அந்த சொந்தத்தையே மதிக்கலையே. உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வாழணும். ஏன்னா சார், மாமா சொல்றதும் நியாயம் தானே. படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறாங்க, அதுல என்ன? சும்மா இருடா பசாட்ட வேலை. இதுக்கு தான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிங்கடான்னு சொன்னேன். கேட்டீங்களா? அவன் படிச்ச மாப்பிள்ளையா கேக்குறானே, நான் போய் எந்த கிணத்துலடா விடுவேன்? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்ட. உன்னை 10 மாசம் சம்மதி பெத்த வயிறு பத்து எரியுதுடா எனக்கு. விடுடா. மாப்பிளை, நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், பரிசம் போறதுக்காக வரல. விருப்பம் இருந்தா நீங்க 2 பேராவது இந்த கல்யாணத்துக்கு வாங்க, நான் வர்றேன். ஐயோ மாமா, மாமா புரிஞ்சிருங்க. மாமா, மாமா, என்னது கிழவி ஏதோ சொல்லிடுச்சுன்னு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே? சொந்த மகன் தான் இப்படி எல்லாம் பேசினாங்க. போக நிறுத்தியா? சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன். அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. நான் வர்றேன். என்ன நீங்க பண்றேன்? சீக்கிரம் வாடி. மாமா, என்ன மாமா விடுறா கையா? நீங்களா சொல்லுங்க அத்தை. உங்க பிரஷர் காரு பவஸ் இருந்தா உங்க வரைக்கும் எங்களுக்கு வந்துச்சு. பேசாதடா, பேசாதடா, பொண்ணு போட்டுருவேன். சும்மா இருக்க மாட்டேன். பொண்ணு போட்டுருவேன் உன்னை. வந்துட்டான், தலையில பூ வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு. ஏண்டி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அடே, என் வயிறு பத்து எரியுதுடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன், அடிஞ்சு போயிடுவேன். மண்ணள்ளி தூக்குதாண்டி, நீ அடிஞ்சு போயிடுவேன். என் வயிறு எரியுது.